சாதனைகள் எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் ஒரே கிளாஸ் தான், ஒரே டீச்சர் தான், ஒரே பாடம் தான், ஒரே தேர்வு தான், தேர்வுக்கான மெட்டீரியல் ஒண்ணுதான், கொஸ்டின் பேப்பர் ஒண்ணுதான், எழுதுற எழுதுகோள் எல்லோருக்கும் ஒன்றுதான். ஆனா ஒருத்த மட்டும் ஏன் ஜெயிக்கிறான், ஒருத்த மட்டும் ஏன் தோக்குறான்? எங்கே இருக்குது? எப்பொழுது சாதனைகள் சாத்தியம்? பாருங்க, என்னுடைய அண்ணன் சொன்னார், நான் இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவள். யாரேனும் எனக்கு முன்னால் வந்தால் அவர்களுக்கு முகமன் சொல்லுவது வழக்கம். அப்படிதானே? என்னன்னுமா சொல்லுவோம் வந்த உடனே? ஒருவரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டா சொல்லுங்க, சொல்லலாம், சத்தமா சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, இந்த அரபி சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் பேரருளாலும் இதோ என் முன்னால நின்றுட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக. சரி, இப்படி சொல்லிட்டு என் அண்ணன் என்கிட்ட கேட்கிறான், இது நீ யாருக்கு சொல்றன்னு கேட்டார் என் அண்ணன். நான் சொன்னேன், இப்போ நீங்க முன்னால வந்தீங்க, உங்களுக்கு தானே சொல்றேன் சலாம். அண்ணன் சொன்னா, இல்ல நீ எனக்கு சொல்லல, வேற நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய், அவரிடத்தில் சொல்கிறாய், இறைவா நான் இவரை சந்திக்கிறேன், இவர் மீது நீ சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுவதாக என்று நீ சொல்லுகின்ற சலாம் இருக்கிறதே, அது பிரார்த்தனை தவிர அது முகமன் கிடையாது என்று சொன்னான். இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், அது ஒரு பிரார்த்தனை. என் முன்னால் பேசுகின்றவர்களுக்கு, என் முன்னால் நிற்கின்றவர்கள் மீது நீ அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி இறைவா என்று சொல்லுவது, அவரும் அதே பிரேயரை திருப்பி சொல்றது. ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றும் இல்லை, நான் சில தலைவர்களை பற்றி தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது மிக முக்கியமான சில கருத்துக்கள் என்னை சேர்ந்தன. நான் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன் புரிதலுக்காக. ஏன் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் வேறு, சாதனையாளர்கள் வேறு. சாதனையாளர்களை நீங்க பாருங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ஆர்ப்பாட்டமே இருக்காது. ஆர்ப்பாட்டமே இல்லாத அந்த சாதனையாளர்களுடைய பின்புலம் என்ன? நான் ஒரு 6 விஷயத்தை சொல்றேன். நீங்கள் சாதனையாளர்களாக வரணுமா, இந்த 6 விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 1, கிளீன் ஹேண்ட்ஸ், சுத்தமான கரங்கள், கை சுத்தமா இருக்கணும். 2, பியூர் ஹார்ட், தூய்மையா இருக்கணும் இதயம். இங்க ஒரு வார்த்தை சொல்றேன், தூய்மைங்கிற சொல் இருக்குல்ல, கொஞ்சம் சிக்கலான சொல். அது எது தூய்மையான இதயம் தெரியுமா? எந்த இதயம் அமைதியாக இருக்கிறதோ அந்த இதயம் தான் தூய்மையான இதயம். இந்த அமைதியா இருக்கிறதுக்கு ஓஷோ ஒரு குறிப்பு சொல்றான் நம்ம எல்லாருக்குமே. நான் இதை சொல்கிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன், நான் சொல்லும் சொல் இங்கே இருக்கின்றவர்களுக்கு புரிந்துவிட வேண்டும். யாருக்கு புரிகிறதோ எனக்கு தெரியாது. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. ரிப்பீட் பண்ணி பாருங்க தூங்குறதுக்கு முன்னால. முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனம் போதுமானது, நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை என்கிறார் ஓஷோ. தூய இருதயம். 3, இதமான சொல். இந்த இதமான சொல் இருக்குல்ல, இப்ப சொன்னாரே மைப்பா நாராயணன் திருமூலர், யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே. தர்மத்தில் சிறந்த தர்மம் இனிமையாக பேசுவது. ஒரு குறிப்பு சொல்றேன், வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. உடம்பிலிருந்து வெளியேறும் எல்லாம் நாற்றமானது தான். பெற்ற தாயாக இருந்தாலும் ஒரு வயதிற்கு பிறகு முகம் சுளிப்பாள், கொண்ட மனைவியாக இருந்தாலும் முகம் சுளிப்பாள்,
உடலில் இருந்து வெளியேறும் எல்லாம் நாற்றமானது. ஒன்றே ஒன்றை மட்டும் முகத்தில் சுருக்கம் வராமல், சுளிப்பு வராமல், முன்னால் இருக்கின்றவர்களுடைய முகத்திலே புன்னகையை வரவழைக்கலாம் என்றால் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒன்று இன்சொல். இதமான சொல். இந்த இதமான சொல் இருக்கிறதே, அது சாதனையாளர்களுக்கான மிக முக்கியமான குறிப்பு. அடுத்து சொல்றேன், சவுண்ட் மைண்ட், விசாலமான அறிவு. சிறியன சிந்தியாதிருத்தல். சின்ன விஷயங்களை நிறைய ரொம்ப போட்டு தமிழ் சொல்லி தருகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, அப்படி தூக்கி போட்டு போயிருச்சு. விசாலமான அறிவு, வைஸ் விஷன், தீர்க்கமான ஞான பார்வை, பெரிய பார்வை. What is the biggest problem of life? Thinking too small. ரொம்ப சின்னதா யோசிக்கிறது தான். பெருசா யோசிங்களேன். யோசிக்கிறீங்க தானே, ஏன் துணுண்டு யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது தானே, விசாலமா யோசிங்களேன், ஞானமா யோசிச்சு பாருங்களேன், பெருசா யோசிங்களேன். யார் தடை செய்தாள்? ஒரு படம் போட்டிருந்தான் ஒரு ஓவியன். பெருங்கடலில் இருந்து புறப்படுகின்ற ஒரு தங்க பெரிய மீன் ஒரு சிறிய கண்ணாடி குடுவைக்குள் போய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள துடிக்கிறது. நாம் செய்யக்கூடிய மாபெரும் பிழையே அதுதான், சிறிய விஷயங்களில். இன்னொரு விஷயம் சொல்லவா? ஆறாவது, உறுதியான கால்கள். கால்கள் உறுதியா இருக்கணும். இங்க குழம்புச்சுன்னா ஃபர்ஸ்ட் தடுமாறுறதே கால் தான். கால் உறுதியா இருக்கணும். அதனால்தான் நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொன்னான் ராமனை கம்பன். நடை அப்படி இருக்கணும். நடை என்றால் ஒழுக்கம், கால்களோடு தொடர்புடையது. சாதனையாளர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நம்மில் பல பேர் செய்கின்ற பிழை என்ன தெரியுமா? ஏன் சாதனைகள் தள்ளி போகின்றன? நான் இப்படி சொல்றேங்க, நான் இதை பல்வேறு நிலைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பேரன்பின் காரணமாகவும் பெருங்கருணையின் காரணமாகவும் மறுபடியும் என் உறவுகளுக்கு நான் இதை சொல்லுகிறேன். 1296 வாக்கில் பிறந்த, இஸ்தான்புலில் பிறந்த மெய்ஞானி ஜலாலுத்தீன் ரூமி மஸ்னவி என்கின்ற மாபெரும் ஆக்கத்தை படைத்தன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இறைவனடி சேருவதற்கு 28 நாட்களுக்கு முன்னால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் இல்லத்திற்கு வரவழைத்து, நீ ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும், இது என்னுடைய ஆசை என்று சொல்லி, நாளை காலை உன் வாசலுக்கு வரும், 1800 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக் கொள் என்று பணித்தார். வீடு கதவு தட்டப்பட்டது. அடுத்த நாள் காலை 10 மணிக்கு பார்த்தால் 6 பாகங்கள் கொண்ட மஸ்னவியை எடுத்துக்கொண்டு ஒரு அன்பர் என் வீட்டு வாசலில் நின்றார். அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது நம்முடைய புத்தியை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மாபெரும் ஞானி எனக்கு வழிகாட்டினார். நீ மஸ்னவி படி, படித்து தெளிவாக இருந்ததற்கு பிறகு அடுத்தவர்களிடம் பேசு. மஸ்னவியை படிக்கிறேன். ரூமி இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை, 2 சொற்களை சொல்லுகிறான். 6000 விஷயங்களை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு நேரம் வரட்டும், நான் மஸ்னவியை பற்றி மட்டுமே பேசுகிறேன். மஸ்னவி குறித்து நான் படித்து வியந்த 2 செய்திகள். கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, நீ பார்க்கும் உலகம் அது அல்ல. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு மரத்தின் மீது ஏறி நின்று இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகம் என்று நினைக்கிறோம். வசதியாக பழுத்து தொங்குகின்ற கொய்யா மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம். அதல்ல இந்த வாழ்க்கை என்கிறான் ரூமி. இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? கேள்விப்பட்டிருப்பீர்கள் என் பேச்சை நீங்கள் கேட்டிருந்தால். இத ஒரு 17-18 வயசு பசங்களுக்கு போய் பேசிட்டேன். தப்பா போயிடுச்சு சொல். ஏன்னா எந்த சொல் எந்த வயதுக்காரர்களுக்கு புரிகிறதோ அது அளவிற்கு தானே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம். சின்ன வயசுல ஒன்று சரின்னு தோணுனது ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தப்புன்னு தோணல, தோணுதா இல்லையா? அதனால தான் நான் இந்த சின்ன பசங்களை சொல்றது, இந்த 17லேருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை காதலிக்காதீங்க. ஏதோ ஒரு சனியை இன்னொரு 5-6 வருஷத்துல வந்து சேரும். வந்துச்சுன்னா போவாது.
கேட்டு பாருங்க. போகுமா சார்? வந்ததுன்னா போவாது. வர்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இந்த வயசுல படிச்சு முன்னேற வழிய பாருன்னு சொல்லுவேன் நான். அந்த வயசு பசங்களுக்கு போய் சொல்லிட்டேன். இது என்ன சொல் தெரியுமா? இன்றைக்கு சொல்லுகிறேன். இறை அருள் இருந்தால், இறை ஆசி இருந்தால், நான் சொல்லுகின்ற இந்த வாசகம் நீங்கள் சில சாதனைகள் படைப்பதற்கான சாத்திய கூரை அது சாத்தியமாக்கும். ஏதேனும் திரை விழுந்திருந்தால் அந்த திரை விலக்கும். இந்த சொல் போய் சேரணும். பிரார்த்தனை என்னுடையது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்படி சொல்கிறான் ரூமி. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அது பயமாகட்டும், அது மரணமாகட்டும், அது காமமாகட்டும், அது காதலாகட்டும், அது கல்வியாகட்டும், அது செல்வாக்காகட்டும், அது பதவியாகட்டும், அது எது வேணாலும் ஆகட்டும், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. தேடுதலில் கவனம். எதை தேடுகிறோமோ அது வந்து சேர்ந்து விடும் என்கின்ற கவனம் இருக்க வேண்டும் நமக்கு. எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வை நோக்கி நம்மை சரியாக செலுத்திக் கொள்ளுதல். நான் ஒரு செய்தியை சொல்றேங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில வெற்றிகள் தாமதமாவதற்கு காரணம் அதுதான். யாரோ ஒரு ஐயா சொன்னாரு, ஒருத்தன் கடன் கொடுத்தானா ஒருத்தருக்கு. கடன் கொடுத்து திருப்பி கேட்க வந்திருக்காரு 10,000 ரூபாய். இங்க வா வா, உனக்கு தரேன். ஏமாத்துவேன்னு நினைச்சியா? வா வா, என் கொல்லப்புறத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் கொல்லப்புறத்துல குழி தோண்டி மடியிலிருந்து ஒரு புளியங்கொட்டை வச்சு உள்ள மூடிட்டான். இது வளர்ந்தா முதல் அறுவடை உனக்கு தான். அவன் பார்த்தான், என்னடா இது காசு கொடுத்துட்டு கிண்டல் பண்றானே இவனு. சிரிச்சிட்டான். அவனுக்கு அதுக்கு மேல முடியல. சிரிச்ச உடனே அவன் சொன்னான், ஏன் சிரிக்க மாட்ட? காசு திரும்பி வந்துருங்கிற திமிரு. என்ன செய்வீங்க இவங்களை? நீங்க ஒன்னும் செய்ய முடியாதுங்க. அவன் சொல்லுகிறான், நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை. கீழே போட்டாம் பாருங்க வெளிச்சம். நீங்கள் வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியுமே தவிர நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனை என்ன என்று காசு கொடுத்து வாங்குவீர்கள்? மேக்சிமம் பெரிய காசு 5000 ரூபாய் வாங்கிருவீங்களா? 5000 ரூபாயில கிடைச்சிருமா? இந்த பொன்னியின் செல்வன் 13 வயசுல படிச்சங்க. 14 வயசுல நம்பினேன் வந்தியத்தேவன் வந்து கூட்டு போவான்னு. ஐயோ, அந்த கற்பனைலாம் சாதாரண கற்பனை இல்லை. மைப்பாண்ண பஞ்ச கல்யாணி குதிரைல வருவான். வெள்ளை குதிரை, கடலாடிய கண்கள், பெரிய முடி, உயரம், காதுல கடுக்கன், தீ போன்ற பார்வை, முறுக்கு மீசை, அப்படிலாம் இருக்கிற வந்தியத்தேவன் என் மனசுல கற்பனை. இப்ப பார்த்தங்க படத்தை. நல்ல வேளை அவன் வரல. ஏன் தெரியுமா? அவன் என் வந்தியத்தேவன் இல்லையே, அவன் மணிரத்னம் சார் வந்தியத்தேவன். வாசிப்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன தெரியுமா? நம்மை அது சிறைப்படுத்தாது. அடுத்தவர்கள் சிந்தனைக்குள் நாம் பயணப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அற்புதமான விஷயம் புத்தகம். அந்த புத்தகத்தை வாசித்தேன் ஒரு முறை. நாம் ஏன் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட வேண்டிய வயதில் அல்லது எட்ட வேண்டிய சூழலில் எட்டுவதில்லை? இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள்னு சொன்னேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த சொல் மூங்கிலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புல்லாங்குழலாவதற்கான வாய்ப்பை தரலாம். தவளை இருக்கு இல்லைங்க, தவளை. அந்த தவளைய வெந்நீர்ல போடுறாங்க. நம்ம ஆமைன்னு சொல்லுவோம். அந்த கதை ஞாபகம் இருக்கா? வெந்நீர்ல போட்டு, அதாவது கீழே அடுப்பை மூட்டி வச்சிருவோம். ஆமை என்ன பண்ணும்? உள்ள செத்து போயிடும். ஏன் செத்து போவோம்? இதமா இருக்கு இதமா இருக்குன்னு சொல்லி செத்து போவோம். நாம சொல்றோம்ல கதை. ஐரோப்பிய நாட்டில் இதை எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த தவளைய ஒரு தண்ணிக்குள்ள போட்டு நெருப்பு பத்த வச்சிடுறாங்க. தவளை ஆய்வு பண்றாங்க. இது ஒரு டெசர்டேஷன்.
சப்மிட் பண்ணப்பட்ட டெசர்ட் தியரி. ஃப்ராக் தியரின்னு படிச்சு எடுத்து போட்டு பாருங்க, ஃப்ராக் தியரி வந்துரும். என்ன தெரியுமா? அந்த சின்ன இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன், அந்த அந்த தவளை என்ன செய்யுமா, கீழே பத்த வச்ச உடனே அது கோல்ட் பிளட்டட் அனிமல். சூடு வந்த உடனே தன் உடம்பில் இருந்து எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த சூட்டை அது சமாளிக்கும். அதுக்கு ஆர்டிபிஷியல் ஹீட்ல இருக்கும்னு தெரியாது, அது இயற்கையா ஏதோ ஒன்று சூழல் நடக்குதுன்றதுனால அது அப்படியே சமாளிக்குமா. இதோ சமாளிச்சிடலாம், இதோ சமாளிச்சிடலாம், இதோ சமாளிச்சிடலான்னு ஹீட்டினுடைய பிரஷர் பாயிண்ட் அடிக்கும் பொழுது அதற்கு மேல் தாங்க முடியாது, செத்து போயிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலை வருகின்ற பொழுது எகிரி குதிப்பதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா. ஏன்? சூழலை சமாளிச்சுக்கலாம் 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 என்று தள்ளி போட்டதனால் எல்லா எனர்ஜியும் வீணாகி தள்ளி போட முடியாத சூழ்நிலையில் தப்பிப்பதற்கு எனர்ஜி இல்லாமல் செத்து போகின்ற தவளை போல் இருக்கக்கூடியவர்கள் சாதனை படைப்பதில்லை, சாதனைகளை சந்திப்பதில்லை. ரியாக்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, உடனடியா பேசுங்க, உடனடி ஸ்பீக் அவுட், ஸ்பீக் அப். பிடிக்கலையா பிடிக்கல, பிடிக்குதா பிடிக்குது, just don't say no when you want to say yes. சாதனையாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். பல பேர் நாம என்ன செய்யறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சில சிந்தனைகளோடு நின்று போகிறோம். அதனால் தான் இந்த புத்தகங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இன்னொரு 2-3 விஷயத்தை சொல்லிட்டு போறேன். காலச்சூழல் காரணமாக அல்லது தன்னுடைய மனநிலை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை காரணமாக, புறச்சூழலோ அகச்சூழலோ காரணமாக குற்றம் இழைக்க கூடிய சூழலில் சிக்கிக் கொண்டவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறார்கள். எங்க ஐயா தோழர் தியாகு சொல்வர், சிறைக்கு போவதே தண்டனையே தவிர தண்டனை பெறுவதற்காக சிறைக்கு போவதில்லை. சிறைக்கு போறதே தண்டனையாத்தான். உற்றார் உறவினர்களிடம் இருந்து, அன்றாட வாழ்க்கையில் இருந்து, நண்பர்களிடம் இருந்து, உலகத்தில் இருந்து உன்னை தனிமைப்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் சிறை. அது உள்ள போய் எந்த ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவே தண்டனை தான் என்று சொல்லுவார் தோழர் தியாகு. இன்றைக்கு நம்மோடு வசித்தவர்கள் கால சூழ்நிலை காரணமாக, அகம் புறம் காரணமாக சிறையில் இருக்கிறார். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்காக, தான் செய்த சில விஷயங்களை நின்று நிதானிப்பதற்காக அவர்களுக்கு சில சூழல் தேவைப்படுகிறது என்றால் பெரியவர்கள் எல்லாம் சூடி முடிவெடுத்திருக்கிறார்கள், சிறை கைதிகளுக்கு நல்ல புத்தகங்களை கொடுப்போம். இதோ போட்டிருக்கிறார்கள், புத்தகத்தானம் செய்வீர். அந்த என்ன கடை நம்பர்னு பார்த்துக்கோங்க. அந்த டிஎஸ்பி வந்து என்னிடத்தில் பேசிவிட்டு போனார். 286 கடையன். அங்கே உங்களுக்கு ஏதேனும் இந்த புத்தகத்தை வாசித்தால் ஒருவனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும், அவன் அமைதி பெறுவான் என்று நீங்கள் யோசித்தால் அந்த புத்தகத்தை அங்கே போய் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வாழ்க்கை, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யாருக்குமே வெற்றி என்பது உத்தரவாதம் கிடையாது. சாதனை என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், யாருக்குமே வெற்றி என்பது உத்தரவாதமாக வருவதில்லை. எது வருகிறது? வாய்ப்பு தான் வருகிறது. வாய்ப்புகளை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் உத்தரவாதமான வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். நாம் பெறுகிறோமா? நாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறோமா? பல நேரங்களில் நாம மிஸ் ஆகிற விஷயமே அங்கதாங்க மிஸ் ஆகிறோம். நான் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். சிறிய வயதிலிருந்து நமக்கான நீதி கதைகள், நமக்கான விஷயங்கள் எல்லாம் வேற. பாருங்களேன், இந்த கொல்லிக்கட்டை இருக்குல்ல, இது கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன். இது நமக்கு நாம வச்சுக்கிற தீ. இதை வச்சுக்கிட்டு பண்ற அலம்பல் இருக்குதே ஆட்கள். ஒரு கவிதை படித்தேன். குழந்தையை காணோம் என்று திருவிழாவில் தன் குழந்தையை தொலைத்துவிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது அவள் அலைபேசி. எதன் மீது கவனம்? கவனம் பயங்கரமா இருக்கு இது மேல. இது நான் கொண்டு வந்தேன்னா என் காலேஜில் நான் தான் கங்காணி பிடிச்சி வச்சுக்குவேன். 500 ரூபா, யாரும் திருப்பி வந்து வாங்க மாட்டாங்க. நிறைய அந்த மாதிரி 17-18 பிடிச்சி வச்சேன். ஏன்னா காலேஜில் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு. அப்புறமா கொரோனான்னு ஒரு காலம் வந்தது.
ஒவ்வொரு கிளாஸா போய்மா ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குமா, அப்படியும் காலம் சொல்ல வைத்தது. நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, இது செய்யக்கூடாது என்று சொல்ல இப்படி சொல்றேன், எழுதிட்டு போங்க. தந்தை பெரியார் தான் கடைசியா மருந்து, அதான் போய் நிக்கிற ஆஸ்பத்திரியே, அதான் ஆபரேஷன் தியேட்டரும், அதான் கடைசியா கிடைக்கிற பிரிஸ்கிரிப்ஷனும் அதான். பெரியார் திருவள்ளுவருங்க, 2 தாங்க நம்ம அடையாளம், எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு அம்பேத்கர், 3 தான். என்ன வேணாலும் பேசிக்கோங்க, இடையில எது வேணாலும் பேசிக்கோங்க, 3 தான் அடையாளமே. சமநீதிக்காக இது 3 தான் அடையாளம். தந்தை பெரியார் சொல்வார், எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்துங்கள். எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்து. என் தகப்பனார் மரணம் அடைகின்ற அந்த வினாடியில் 7 மணிக்கு சொல்றார், 7:30 மணிக்கு அவருடைய வாய்ஸ் முடிஞ்சது, 10 மணிக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு. மரணம் அடைகின்ற தருவாயில் அவர் சொன்னது, காலத்திற்கு பயந்துகொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு, காலமே பகல், காலத்தை வெல்ல முடியாது, வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நீ காலப்போக்கில் சமாதானம் செய்து கொள். சமாதானம் தான் வழி, எதிர்த்து நிற்கிறது இல்ல வழி. சமாதானம் செய்து கொள், எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்து என்கின்ற அந்த தந்தை பெரியாரின் சொல்லை நான் யோசித்து பார்க்கிறேன். எப்படி முறைப்படுத்துவது? நம்முடைய வாழ்க்கையை யார் முறைப்படுத்துவது? யாரோ ஒருவர் சிந்திக்கின்ற சிந்தனையிலா நம்முடைய வாழ்க்கை முறைப்படும்? கிடையாது. நமக்கென்று சிந்தனை இருக்கு இல்லையா, நமக்கென்று கற்பனை இருக்கு இல்லையா, நமக்கென்று சுவாசம் இருக்கு இல்லையா, அந்த சுவாசத்தோடு நாம் எப்படி சரியான விகிதாச்சாரத்தில் மேலே ஏறுவது? இப்படி சொல்கிறேன் பாருங்க. சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு கதை சொல்லி இருப்பாங்க, அது சிலபஸ்லயே இல்லை, எல்லாருக்கும் தெரியும், காக்கா கதை இல்லையா? இந்த காக்கா கதை பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டேன். இன்னைக்கு பேச போறது அது இல்லை. இங்கிலீஷ் மீடியம் இதெல்லாம் 90 ஆஃப்டர் 90 சில்ட்ரன் தான் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆஃப்டர் 90 கிட்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையை சொல்றேன். எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த 3த்துக்குள்ள போங்க. என்ன பாயிண்ட் வந்தாலும் புத்தன் சொல்றாங்க, அவர் சொன்னார்ல, புத்தன் சிறந்தவன், ஆண்டாள் அவனை விட சிறந்தவன் சொன்னார்ல. எனக்கு புத்தன் சிறந்தவனாக தெரிகிறான். ஏன் சொல்றேன் பாருங்க. புத்தன் சொல்றான், இஸ் a teacher. புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இப்படி யாருங்க சொல்ல முடியும்? புரிஞ்சுதா? வேகமா சொல்லிட்டேனா? புத்தன் காட்டிய வழியில் நீங்கள் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து நின்று தடை செய்தால் நீங்கள் அந்த புத்தனையே கொலை செய்யலாம். புத்தம் சரணம் கச்சாமி, விட அவனை. சங்கம் சரணம் கச்சாமி, விடு சங்கத்தை. தம்மம் சரணம் கச்சாமி, தர்மத்தோடு நில் என்று சொன்னவன் புத்தன். நான் தர்மத்தோடு நின்று கிரிட்டிக்கலா திங்க் பண்ணுங்க, அனலிட்டிக்கலா திங்க் பண்ணுங்க, லேட்டரலா திங்க் பண்ணுங்க பாப்போம். எதுவா இருக்கட்டும் இப்படிதான் திங்க் பண்ணுவார். பவா செல்லதுரை வந்திருக்கிறார். பவா சொல்லுவார், கிழிந்த பாயில் படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா எனக்கு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள். என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை என்று சொல்வார். பவா அண்ணன், என் தாயின் கதைகளிலும் கிழிந்த பாய்கள் வந்ததில்லை, அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளத்தில் இருக்கிறேன். புலந்த் என்ற ஒரு சொல் இருக்கு உருதுல, बुलंदी, खुदी को कर बुलंद इतना, हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம்? எப்படி விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத? அப்படி நில்லுங்களே உயர்ந்து. அப்படி நிக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு போறேன். இந்த இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளுக்கு ஒரு கதை இருக்கு. எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க, பல நேரங்கள் எனக்கு டவுட்டு. சில பேர் சில முன்முடிவுகளோடு சொல்லிடுறாங்களா, அது நீதி கதை ஆயிடுது. சில கற்பிதங்களை சொல்லி கொடுத்துட்றாங்க. அதில் மாதிரி ஒரு கற்பிதம் தான் ஆம பூந்த வீடும் ஆமினா. எனக்கு ஒரு பயங்க, யாருங்க இந்த ஆமினா, நம்ம வீட்டு பிள்ளை பேரா இருக்குது, அது போய் எந்த வீட்டில் போய் நுழைஞ்சு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தேடுப்பேன்னா அது ஆமினா கிடையாது, அமீனா. அது வந்து ஏதோ நீதிமன்றத்திலேருந்து வீட்டிலேருந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறவங்களை தூக்கி வெளியில் போடுறவங்களுக்கான பேரா அது. அதுக்கு அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பேரையா வைப்பாங்க? அதே மாதிரி இந்த ஆமை பாவங்க. இந்த ஆமை
நான் வந்து ஹாங்காங் போயிருந்தபோது மக்காவு போறேன், ஆமை வந்து அந்த வீட்டுக்குள்ள வாசல்ல நின்று வா வான்னு உள்ள கூப்பிடுறாங்க. நம்ம வீட்டில் அது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் இங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், எல்லாருக்கும் தெரியும்ல இந்த பழமொழி, ஆமை இந்த வீடு குழங்காதுன்னு. உங்க வீட்டுக்கு என்னைக்காவது ஆமை வந்திருக்கா? ஆனா என்னன்னு தெரியல, ஆமினா வந்தவங்க தான் உருப்படாம போறாங்களே தவிர ஆமினா ஒழுங்கா தான் இருக்குது. யோசிச்சு பாக்குறேன், இந்த ஆமை இருக்குல்ல, உண்மையிலேங்க சூப்பர் மேட்டருங்க. ஆமை வீட்டுக்கு வராதன்னு சொல்றதும் அதுக்கு தெரியாது, வீட்டுக்கு வான்னு சொல்றதும் அதுக்கு தெரியாது. அப்படிதானே? இப்ப பாம்பு சில பேருக்கு சாத்தான், சில பேருக்கு சாமி. தன்னை சாத்தானும் சாமினும் சொல்லிட்டு இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் அதுக்கு தெரியுமா? பாம்புக்கு தெரியுமா? நாம தான் கற்பிதங்கள். நம் கற்பிதங்களுக்கு மேல் நாம் ஏறிக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அதை கட்டமைத்துக் கொண்டே தருகிறோம். அதான் தந்தை பெரியார் சொல்ற, நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன், அந்த சிந்தனையை வெட்டி துண்டாக்குகின்ற அடுத்த தலைமுறை எனக்கு முன்னால் வந்தால் நான் உடனடியாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொன்ன தலைமை தந்தை பெரியார். அதானங்க தமிழர்களுடைய பண்பாடு. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிப்பதில்லை நாம். ஏன் எதற்கு என்று கேட்பதனால் தான் இவ்வளவு பெரிய அரங்கிலே சிந்தனை பூர்வமாக இந்த சொற்போர் நடந்து கொண்டிருக்கிறது. கருத்துக்களுக்கு இடம் உண்டு இந்த தேசத்தில். பாருங்க, அந்த ஆமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, ஆமை 600 வருஷம் வாழுதுங்க. நாமெல்லாம் 80-85 தான். அது 600 வருஷம், 5 தலைமுறை பார்க்குது. பிரமாதமான விஷயம். கடல்ல அது நீந்திர பயண தூரம், அது வாழும் காலத்தில் அது ஒரு 10 வருஷம் வாழுதா, அது 10 வருஷம் வாழும்போது 10 வருஷம் இன்னொரு ஒரு மீனோ எதுவோ வாழுதா, அது திமிங்கலமாவே இருக்கட்டும். 2 பேர்ல அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது ஆமை. நம்ம ஸ்லோன்றோம், அதை அதிக கிலோமீட்டர் பயணம் செய்த ஆமை. எங்க நாம அது அது வயிற்றுல அதுக்கு முட்டை வந்துருச்சுன்னா முட்டை இடுறதுக்கான இடம் அது சிட்னில இருந்தாலும் அது கன்னியாகுமரிக்கு 45 நாள்ல வந்துடும். அது எப்படி அவ்வளோ ஃபாஸ்டா டிராவல் பண்ணுதுன்னா, சூப்பர் மேட்டர் தெரிஞ்சது. இளைஞர்களுக்கு செய்தி, அது தானாக நீந்துவதில்லை, கீழே நீரோட்டங்கள் ஓடும், வேகமாக ஓடுகின்ற நீரோட்டங்களோடு அது தன்னை இணைத்துக் கொள்கிறது. வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படி போகும் பொழுது திசை மாறினால் திசையோடு வேகமா போகுதுன்னு போகாது, கழண்டு நின்று வெயிட் பண்ணும். தன் திசைக்கு போகக்கூடிய இன்னொரு நீரோட்டம் வந்தால் அதில் தன்னை இணைத்துக் கொள்ளும். அதனால் தான் தமிழர்கள் கடலாடிகள் திசை அறிவு மிக்க ஆமையை தன்னுடைய வழிகாட்டியாக தொலைநோக்கு கருவியை அந்த கடலுக்குள் விட்டு அதை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று தமிழ் மரபு சார்ந்த ஆய்வு நூல்கள் சொல்கின்றன. இவ்வளவு விஷயம் இருக்கே. இப்ப இந்த நாம வந்து கற்பிதங்களால் நிறைக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாது. ஏன் நம்ப கூடாது? என் உயரமா இருக்கிறவன் எல்லாம் நல்லவனா? எங்க அம்மா கேட்டுச்சு, 6 மணிக்கு மேல வாசல்ல நிக்காத, நின்னா கன்னத்துல பரு வரும். ஏன் குர்காவுக்கு வர்றதில்லை? ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. சாதனையாளர்கள் ஏன் என்ற கேள்வி கேட்கிறார்கள். கல்வியாளர் நான் சொல்லுகிறேன், குழந்தைகளே, இளைஞர்களே, பெண்களே, பதில் சொல்வதற்கு பெயர் அல்ல கல்வி, கேள்வி கேட்பதற்கு பெயர் தான் கல்வி. ரைஸ் क्वेश्चंस. ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்க கூடாது? பேண்டமிக், பியூபானிக் பேண்டமிக்ல ஏன் இப்படி இருக்க கூடாதுன்னு கேட்டான் ஐசக் நியூட்டன். அவன் கண்டுபிடிச்சதுதான் கிராவிட்டி லா. அது அந்த பியூபானிக் பேண்டமிக்ல குவாரண்டைன் அவன் இருக்கும் பொழுது கண்டுபிடித்த லா, ஃபார்முலா. எதையும் அடுத்த பக்கத்துக்கு பாருங்க. இப்படி சொல்லிவிட்டு போகிறேன். நோட் டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ், நோட் டு ரீட் இன் பிட்வீன் வேர்ட்ஸ். கொற்றவை எழுதிய ஜெயமோகன் தன் முன்னுரையில் எழுதுவார், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுகின்ற பொழுது அவர் மௌனித்த இடங்களில் இருந்து நான் இந்த நாவலை எழுதியிருக்கிறேன். சைலன்ஸ், சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் மோர். மௌனம் சம்மதம் மட்டுமல்ல, மௌனம் ரௌத்ரம், மௌனம் பேரன்பு, மௌனம் பெருங்கருணை, மௌனம் பெரும் ஆபத்து, மௌனம் கொலை கருவி. மௌனத்திற்கு இவ்வளவு அர்த்தம் உண்டு. எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான் மௌனம் சம்மதம்னு. யார் சொன்னது மௌனம் சம்மதம்? இன்னொரு ஒரு விஷயம், கம்பன் சொன்னான், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை. நானும் 12,000 பாட்டம் படிச்சிருக்கேன், ஒத்த வரி அதுல இல்ல. அப்படி
அது அவன் சொல்லல, யாரோ ஒருத்தர் போகிற போக்குல பேச்சில் சொல்லிட்டு போயிடுறது. அதை உடனே அடுத்தவர்கள் பிடித்துக் கொள்வது மொழி அரசியல். சிந்தனையை எப்படி நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த குழந்தைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த குழந்தைங்களுக்கு கிராஸ் ஹாப்பர் கதை தெரியுமா பாப்பா? உனக்கு கிராஸ் ஹாப்பர் கான்வென்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதேதான், மொழிபெயர்ப்பை கேட்கவில்லை நண்பா. அதுக்கு ஒரு கதை இருக்குது. நீங்கள்லாம் 90க்கு முன்னால் பிறந்தவங்க, அதனால் உங்களுக்கு தெரியாது. ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சான். அந்த கதையை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஏதேனும் என்னுடைய சிந்தனையில் விருப்பம் இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்க. நான் சாதனைகள் சாத்தியம் என்கின்ற சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவள். எனக்கு இது வராது, எனக்கு இது தெரியாது. நோ, தெரியாதுன்னா வருத்தப்படாத, வராதுன்னா வருத்தப்படு. வராதுன்னு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்துல. தெரியாதுன்னு 1000 விஷயங்கள் இருக்கு. எனக்கு தான் லாரி ஓட்ட தெரியாது, வராதுன்னு சொல்லுங்களேன், 2 நாள்ல கத்துக்குவேன். அதெல்லாம் கிடையாது. தெரியாது, தெரியாத எவ்வளவோ விஷயம் இருக்கும். கொழுக்கட்டை செய்ய தெரியாது, என்ன பண்றது? கத்துக்கலாம்ல, கத்துக்கலாங்க. வராதுன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையாது. பாருங்க, ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சு. இதோட நிறுத்துறாங்க கதையை. நான் அதை கதையை ப்ரொலாங் பண்றேன், காக்கா கதை மாதிரி ப்ரொலாங் பண்றேன். எப்படி பாருங்க, ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சு. அது ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்கும், போவோம், இலையை சாப்பிடும், மறுபடியும் அந்த மியூசிக் வாசி, இப்படியே இருந்துட்டே இருந்தது. மழைக்காலம் வந்துருச்சு, அதுக்கு இலையை சாப்பிட முடியல, பசி நடுங்கிட்டு வெறும் வாசிக்கிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனுடைய ஃப்ரெண்டு ஒன்று எறும்பு. அந்த எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு. இது இங்கிலீஷ் கதை. எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடு. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரமா? எதையும் சேர்த்து வைக்கலையா? இல்லை. சேர்த்து வைக்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல. இந்த வாசிச்சுட்டு இருந்தியா? கொடு அந்த மரியாதையான அந்த இசைக்கருவியை கொடு. உனக்கு சரியா வளர்க்கல உன்னை. சரி, கியூல நில்லு, என் கூட நின்னு வா, என் கூட. எங்க? தோ அங்க இருக்குது வயல். அங்கிருந்து போய் நிறைய அரிசி கொண்டு வருவோம். 100 அரிசியாவது ஒவ்வொரு தரம் கொண்டு வருவோம். கொண்டு வந்தா 10 அரிசி ராணி தருவா. டெய்லி 10 அரிசி சாப்பிடலாம் நாம. ஓகே, 10 நாள் வேலை செய்துங்க. யாரு? நம்ம வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளிக்கு அது பழகி போனது. உழைப்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டது என்று கதையை முடித்தார்கள். பர்வீன் சுல்தானா கதையை அங்கிருந்து தொடங்குகிறேன். வெட்டுக்கிளி யோசிக்குது, டெய்லி இந்த மாதிரி கியூ கட்டி போய் 100 சம்பாரிச்சு 10 திங்கனா நான் எறும்பால்ல பிறந்திருக்கணும். நான் ஏன் வெட்டுக்கிளியா பிறந்தேன்? எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? அப்போ நான் வேற எதுக்காக பிறந்திருக்கேன். இது எனக்கு பிடிக்கல. பிடிக்காத விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். பசியால சாவேனே தவிர பிடிக்காத விஷயத்தை செய்யவே மாட்டேன். நேராக போய் எறும்பு கிட்டே, எறும்பு இங்க வா. என்ன? நான் போறேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? பசிச்சா செத்து போய், செத்து போனா போறேன். மரியாதையா என் கிட்டாரை கொடு, போயிடு. இனிமேல் வந்த பிச்சை எடுத்துக்கிட்டு சாவடிச்சிடும், போயிடு. மூஞ்சிய கூட பார்க்க மாட்டேன், போ. நேராக போய் மரத்து மேலே உட்காந்துக்குச்சு. இப்போ நான் தான் அந்த வெட்டுக்கிளி. வாசிக்குது, வாசிக்குது, பசிக்குது, போய் ஒரு இலையை சாப்பிடுது, வாசிக்குது, சோகமாக வாசி. திடீர்னு யோசிக்குது, சந்தோஷமாக தானே இருக்கும், விடுதலையை வந்துட்டோமே. வேகமாக வாசிக்குது, வேகமாக வாசி. கீழே பார்த்தா அந்த எறும்புகள் போயிட்டு இருக்கு. ஐயோ, 10 நாளைக்கு முன்னால் இப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு வாசிச்சுட்டே இருக்குதா. திடீர்னு நின்று பார்த்துச்சா, எறும்பு ஸ்லோவாக போகுது. எதுக்கு ஸ்லோவாக போகுது? மறுபடியும் வாசிக்குது, ஃபாஸ்ட்டாக போகுது. வாசிக்கிறத நிறுத்துது, ஸ்லோவாக போகுது. சூப்பரு. கீழே இறங்கி ஒரு எறும்பை கூப்பிட்டுச்சு. நான் நல்லா வாசிக்கிறேன்னா? நான் தான் வாசிச்சுட்டு இருந்தேன். சூப்பராக வாசிக்கிறேன். நான் வாசிச்சா என்ன நடக்குது? உற்சாகமாக இருக்கு. அப்படியா? எவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு? 10. எனக்கு 1 தரியா, உனக்காக வாசிக்கிறேன். ஓ எஸ், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தரேன். என்னுடைய உடல் உழைப்புக்கு என் களைப்பு நீங்குவதற்காக நீ பாடினால், நீ இசைக்கருவி இசைத்தால் அதுக்கு 1 ரூபாய் கூலி தானே, தரேன் அப்படின்னுச்சு. அந்த மாதிரி 10,000 எறும்போடு பேச்சுவார்த்தையை முடித்தது வெட்டுக்கிளி. கியூல போனது 10 சம்பாதிக்க,
தான் இஷ்டப்பட்ட வேலையை செய்து கொண்டு 10,000 சம்பாதித்த வெட்டுக்கிளி போல் என் குழந்தைகளே இருங்கள், ஆமையைப் போல் என் குழந்தைகளே இருங்கள். பல நேரங்களில் நாம் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனையின் மீது வாழும் காரணத்தினால் நமக்கு என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரருளாம் இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கையின் ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் சொல்லிவிடுவதும் இல்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த 8 நாட்களில் எத்தனையோ பேருடைய பேச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னால் வந்துட்டு போயிருக்கு. நான் 2 பேரை பற்றி மட்டும் சொல்லிட்டு இன்னும் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்போ வேர்ல்ட் கப் நடந்ததில்ல, ஜெயிச்சது யார்? ஜெயிச்சாங்களா? யார் கேப்டன்? சூப்பர், அப்டேட்டடா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மெஸ்ஸி தோத்தானா இல்லையா? யாரோட? சவுதி அரேபியாவோட. சவுதி அரேபியாவுக்கும் கால்பந்துக்கும் தொடர்பே இல்லை, கேவலமா தோத்தாங்க. எல்லாரும் மெஸ்ஸி என்ன சொன்னாங்க? ஹூ இஸ் மெஸ்ஸி, ஹூ இஸ் மெஸ்ஸி, ஹூ இஸ் மெஸ்ஸின்னு கேட்டாங்களா? முதலில் உலகம் உன்னை தோற்கடிக்கும். மெஸ்ஸிக்கு தோல்வி ஒன்றும் புதுசு இல்ல, 4 வேர்ல்ட் கப்ல தோத்துருக்கான். ஆனாலும் மெஸ்ஸியை நான் பாராட்டுகிறேன். தோற்றாலும் அந்த ஜெயிக்கிறேங்கிற அந்த ஒரு கப் இருக்குல்ல, அதை எட்டுவது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லுகின்ற மெஸ்ஸி நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஜெயிச்சாங்க. அவன் கடைசியா அவன் முத்தமிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வேர்ல்ட் கப்பை அவன் தான் போட்டான் எல்லா கோலையும். முத்தமிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பெனால்டி ரவுண்ட்ல அவன் பண்ண விஷயங்கள், அந்த வேர்ல்ட் கப் அவன் முத்தமிட்ட அந்த போட்டோ தான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ். அவன் எத்தனையோ வேர்ல்ட் கப்ல அவன் தி பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கான். ஆனால் தன் நாடு ஜெயித்த பொழுது அவன் அடைந்த சந்தோஷத்தின் எல்லை எப்படி தெரியுமா காட்டினாங்க? அவன் அந்த கப்பை வச்சுக்கிட்டு தூங்கிட்டாங்க பெட்ல. அப்படி ஒரு காட்சி வந்தது. மெஸ்ஸி எப்போ பார்த்தாலும் பேட் கர்ஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றவன். அவன் 18வது அந்த 2018 அவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்டான். இருந்தாலும் அந்த நாடு அவனை பிடித்து கேட்ட காரணத்தினால் வந்து அந்த கப்பை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தான். பாருங்களேன், மெர்சியை பார்த்துக்கோங்க. சும்மா அவனுடைய ஜெர்கினை அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு பின்னால 10ன்னு எழுதுறது இல்லை, அது இல்லை. ஃபாலோ அப்புங்கிறது வேற. ஃபாலோ அப்புங்கிறது அவனுடைய ஆட்டிடியூட பாருங்க. இன்னொரு ஒருத்தனை சொல்றேன் இதே மாதிரி, 2 பேரும் ரைவல்ஸ். அவன் ஜெயிக்கவே இல்லை. போர்ச்சுகல்ல சார்ந்தவன் ரொனால்டோ, அவன் நம்பர் 7. அவனுக்கு என்ன அவமானம் நடந்தது தெரியுமா? மொராக்கோவோட அவன் தோத்தான். அந்த நாடு தோத்தது. இந்த 11 பேர்ல அவன் இல்லைங்க பிளேயரா. எவ்வளவு பெரிய ஒரு மெஸ்ஸிக்கு இணையா இருக்கிற ஒரு ஆளுங்க அவனை விளையாடவே விடல, தோத்தான். ஆனா நான் அவனை எங்க தெரியுமா பாராட்டுறேன்? அந்த வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு, தான் தோத்துட்டாங்க நினைச்ச உடனே அவன் வந்து பிளேன் ஏறி போறாங்க ஸ்பெயின். போயிட்டு அவன் இறங்கி தன்னுடைய இடத்திற்கு போய் அடுத்த நாளே பிராக்டிஸ் ஆரம்பிச்சாங்க. அவன் அங்க நிக்கிறாங்க ரொனால்டோ. ஏன்னா 10 நாள்ல அல் நாசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவனை சைன் பண்ணியிருக்கு. நான் சொல்றேன், மெஸ்ஸியை விட அதிகம் சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய பிளேயர் ரொனால்டோ. ரொனால்டோவை பற்றி மெஸ்ஸி சொல்றான். மெஸ்ஸியோனுடைய பிள்ளை, ரொனால்டோனுடைய பிள்ளை மெஸ்ஸியை பார்த்து வளர்றான். 2 பேருமே அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா 2 பேரும் ரைவல்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ்னா என்ன, ஒரு நாகரிகம்னா என்னன்றதை நம்ம மெஸ்ஸி கிட்டையும் ரொனால்டோ கிட்டையும் தெரிஞ்சுக்கணுங்க. மெஸ்ஸி கிட்ட கேட்குறாங்க, யார் இந்த உலகத்திலேயே உன்னை கவர்ந்த பிரமாதமான ஒரு பிளேயர்? கேட்டுட்டு இன்டர்வியூர் கேட்டான், தயவு செய்து உங்க பேரை சொல்லிடாதீங்க. உடனே ஒரு 10 பேரை சொன்னான், அதுல ரொனால்டோ பேர் இல்லை. கடைசியா கேட்டான், நீங்க ரொனால்டோ பேரை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், நீங்க கரெக்டா அவர் பேரை சொல்லாம கடந்து போயிட்டீங்க. உடனே மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா? தி பெஸ்ட் பிளேயர் சொன்ன உடனே, என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது என்பதனால் நான் என்னோடு அவனையும் சேர்த்து அழைத்து கொண்டு போய்விட்டேன் என்று சொன்னார். ஜெயிக்கிறதுனா அப்படி இருக்கணுங்க. ஜெயிக்கிறதுங்கிறது வெறி கிடையாது, சாதனைங்கிறது வெறி கிடையாது. நம்முடைய வெற்றியில் அடுத்தவனுடைய தோல்வியே இல்லை என்ற அளவிற்கு நம்முடைய வெற்றியை அனைவரும் கொண்டாட வேண்டும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
சிகரம் என்பது மிக உயரம். சிகரத்தின் உயரத்தை தொடுவது என்பது ஒரு கலை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். சிகரம் தொட்ட மனிதர்கள் யார் தெரியுமா? யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவர்கள் இல்லை. சிகரம் தொட்ட மனிதர்கள் தன் உயரத்தின் எல்லையை தொட்டவர்கள் தான் சிகரத்தை தொட்டவர்கள். வாருங்கள், நம் உயரத்தின் எல்லையை தொடுவோம், சாதனைகளை படைப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.